ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, சிறப்பு உலக நகர்வு நிகழ்ச்சியாக நாங்கள் இந்த ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை எடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று இப்பொழுது சற்று முன்னதாக நாங்கள் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது ஈரான் தன்னுடைய தாக்குதலை துரிதப்படுத்தி இருக்கின்றது. முழு விவரங்களை மறைந்து கொள்வதற்காக எங்களோடு இங்கே போரியல் ஆய்வாளர் அரசோக இணைந்திருக்கின்ற வணக்கம் அரசோகளே. வணக்கம் ராஜானி. அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு என்பிருந்த வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்க்கும் பொழுது நிமிடத்துக்கு நிமிடம் நிலைமைகள் மாறிக்கொண்டு வருகின்றது. ஈரான் முதல் தடவையாக துல்லியமாக தங்களுடைய தாக்குதலை இஸ்ரேல் மீது கொண்டு வந்திருக்கிறது. அங்கே நிறைய கட்டடங்கள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வைத்தியசாலை மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது. இதை நீங்கள் நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். கூறுவீர்களா என்ன நடக்கிறது என்று? நேற்று இரவு இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது. கிட்டத்தட்ட தெஹ்ரானில் இருக்கின்ற 20க்கு மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டிருந்தன. அதில் கூடுதலாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெவி வாட்டர் ரிசர்ச் ரியாக்டர் என்று சொல்றது இந்த நொண்டா பகுதி என்ற ஈரான் பகுதியில் இருக்கின்ற ஹெவி வாட்டர் ரிசர்ச் ரியாக்டர். இது அந்த அணு சக்தி நிலையத்தின் அணுசக்தி ஆய்வு மையத்தின் ஒரு பார்ட். அதுக்கு ஹெவி வாட்டர் தேவை, D2 சொல்றது. அப்ப அதை தாக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேல். அதற்கு பிற்பாடு நேற்று இரவு ஈரான் பெரிதாக தாக்கவில்லை. ஆனால் இன்று காலை ஈரான் கடுமையாக டெல் அவிவ் பகுதியை தாக்கி இருக்கிறது. அதுதான் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்குலக ஊடகங்கள் முழுவதிலும் அதுதான் இப்போது ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கு கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்ப ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பங்குச்சந்தை கட்டிடம், அது பைனான்சியல் நடவடிக்கை ஒரு ஹார்ட் என்று சொல்லலாம். அந்த கட்டிடம் முற்றாக கொலாப்ஸ் ஆகியிருக்கிறது. மற்றும் 4க்கு மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்ததாக BBC கூறுகிறது. அதுல குறிப்பாக இந்த சொரோக்கா ஹாஸ்பிட்டல் அதாவது வேர் ஸ்கேலான்ற பகுதிக்கு அருகில் இருக்கின்ற இந்த தொடர்மாடி கட்டிடம், மிக உயர்ந்த கட்டிடமாக இருக்கின்ற அந்த வைத்தியசாலை கடுமையாக சேதமடைந்திருப்பதைத்தான் எல்லா மேற்குலக ஊடகங்களும் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஈரான் வைத்தியசாலையை தாக்கிவிட்டது என்று. அது மட்டுமல்லாது அந்த இடத்தில் இருக்கின்ற பல கட்டிடங்கள் கடும் சேதத்தை அடைந்திருப்பதையும் BBC ஊடகம் தற்போது ஒத்துக்கொள்கிறது. வானத்தை நீங்க பார்த்தீர்கள் சொன்னால் பெருமளவில் இந்த இன்டர்செப்டர்ஸ், அதாவது இடைமறிப்பு தாக்குதல் ஏவுகணைகளின் பயணப்பாதைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த புகைகளை பார்க்கலாம். என்றால் கடுமையாக இஸ்ரேல் போராடி இருப்பது தெரிகிறது. இந்த ஏவுகணையை தடுப்பதற்கு இஸ்ரேல் கடுமையாக போராடி இருப்பது தெரிகிறது. டேவிட் ஸ்லிங்காக இருக்கலாம், அரோவாக இருக்கலாம், பேட்ரியட்டாக இருக்கலாம், டாட் ஏவுகணையை கூட பயன்படுத்தி இருக்கிறார்கள். இருந்த போதும் ஈரான் ஏவுகணை வீழ்ந்து வெடித்திருக்கின்றது. ஆனால் சேதங்கள் இந்த முறை கடுமையாக இருக்கிறது. அதுவும் இஸ்ரேலின் மையப்பகுதி. இது அநேகமா நான் நினைக்கிறேன் ஏனைய நாடுகளுக்கும் இது தெரியும் போல. எனவேதான் பிரித்தானியா கூட நேற்று எல்லா அதிகாரிகளையும் அங்கிருந்து வெளியேற்றி விட்டது. சீனா கிட்டத்தட்ட 800 பேரை அகற்றி இருந்தது. அங்கிருந்து அமெரிக்கா அங்கிருந்த தூதரகத்தின் அதிகாரிகளை அகற்றி இருந்தது. ரஷ்யாவும் அகற்றி இருந்தது. அப்படி டெல் அவிவ் பகுதி பாதுகாப்பற்றது என்று எல்லோரும் ஏற்கனவே அவர்கள் டிசைட் பண்ணியது போலதான் தெரிகின்றது. இஸ்ரேலின் அயர்ன் டோம் இதனை தடுக்க முடியாது என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அது இந்த தாக்குதலில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 7 நாட்களாக மாறி மாறி ஏவுகணை தாக்குதலும் விமான தாக்குதலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் வியாழக்கிழமை காலையில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மீது தாக்குதல் தொடர்பாக கூறினீர்கள், வைத்தியசாலை மீது தாக்குதல் தொடர்பாக கூறும் பொழுது ஏன் இந்த தடவை கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஈரானுடைய தாக்குதல்?
இரண்டு காரணங்கள். ஒன்று, இஸ்ரேலும் தொடர்ச்சியாக ஈரான் உள்கட்டுமானங்களை தாக்கி வருகிறார்கள். ஈரான் தொலைக்காட்சி நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது ஈரான் வெளிவார அமைச்சகமாக இருக்கலாம், அணு சக்தி நிலையமாக இருக்கலாம், இவற்றை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஈரான் தலைநகரத்திலும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஊடுருவி இருக்கின்ற மொசாட் மற்றது ரோ அமைப்புகளின் உளவாளிகளின் உதவியுடன் கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஈரான் அதாவது இப்ப அமெரிக்க அதிபரும் உங்களுக்கு தெரியும், இந்த G7 மாநாட்டிலிருந்து திடீரென்று வெளியேறி 2 நாளாக இருந்தது. ஒரு நாளுடனே அவர் வெளியேறி போயிருந்தார். உடனடியாக மேக்ரோன் கூறியிருந்தார் என்றால் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள போகிறார் என்று. ஆனால் அவர் போனது தாங்கள் அந்த போரை முடிப்பதற்கு என்று சொல்லியும், ஆயத்துல்லா ஹமானியை தாங்கள் குறிவைத்திருப்பதாகவும் அவர் இங்கிருப்பது தெரிகிறது என்றும் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாது ஈரான் அன்கண்டிஷனல் சரண்டர், நிபந்தனையற்ற சரணடைய வேண்டும் என்றும் கூறியிருந்தார். அதுக்கு பிறகு ஆயத்துல்லா ஹமானி ஒன்றை கூறியிருந்தார், தாங்கள் ஈரான் எந்த ஒரு நிலையிலும் நாங்கள் சரணடைய போவதில்லை என்றும், அமெரிக்கா இதில் ஈடுபட்டால் பதிலடி கடுமையாக வழங்கப்படும். இதே சமயம் அமெரிக்க அதிபர் இப்போது அந்த படை நடவடிக்கைக்கு அனுமதி வழங்கியதாக, அதாவது நேற்று இடம்பெற்ற பென்டகனில் இடம்பெற்ற கூட்டத்தின் அடிப்படையில் அனுமதி வழங்கியிருக்கிறார். ஆனால் எப்ப தாக்குதல் நடத்துவது என்பது தொடர்பாக அவர் இன்னும் படையினருக்கு உத்தரவுகளை வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. அப்ப அமெரிக்கா பெருமளவான B2 ரக குண்டுவீச்சு விமானங்கள், F-22 ரக விமானங்கள், மற்றது விமானம் தாங்கி கப்பல்களை அந்த பகுதிகளுக்கு நகர்த்தி இருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் தான் ஈரான் அதாவது இதற்கு மேலும் பொறுமை காக்க முடியாது என்ற ஒரு நிலையில் தான் எங்கும் ஈரான் தனது ஒரு தாக்குதல் அபிலிட்டி என்று சொல்லலாம், தாக்குதல் தனது திறமை தன்னால் தாக்க முடியும் என்றதை காட்டுவதற்கான ஒரு தாக்குதலாகத்தான் இதனை பார்க்க முடிகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த முறை ஆய்வாளர்களின் கருத்தின் அடிப்படையில் இந்த முறை ஈரான் பயன்படுத்திய ஏவுகணை இந்த கரம் சகார் என்ற புதிய ஏவுகணையைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட 2000 கிலோ வெடி மருந்து, அதாவது வோஹெட் கொண்ட ஏவுகணை என்று கூறப்படுகிறது. அதாவது 4 ஏவுகணைகள் தான் டெல் அவிவ் பகுதியில் விழுந்திருக்கின்றது. ஆனால் சேதம் கடுமையாக இருக்கு. நீங்கள் கூறும்பொழுது ஈரான் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் கூறும்பொழுது, வைத்தியசாலை மீது தாக்குதல் கொண்டது போர்க்குற்றமாக நீங்க பார்க்கவில்லையா? இதே போர்க்குற்றங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இப்போது உலக ஒழுங்கில் இது உண்மை போர்க்குற்றம் தான். வைத்தியசாலை மீது யார் தாக்கினாலும் அது போர்க்குற்றம் தான். ஆனால் உங்களுக்கு தெரியும், 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் நடந்த தாக்குதலின் பின்னால் இஸ்ரேல் ஒரு வைத்தியசாலையை தாக்கியிருந்தது. கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல் அந்த பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஆனால் இங்கே அத்தனை பொதுமக்கள் கொல்லப்பட்டது போல தெரியவில்லை. இன்னும் சேதங்கள் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற சமயம்தான் இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் சேதங்கள் மதிப்பிடப்படவில்லை. பொதுமக்கள் பெருமளவில் இறந்ததாக தெரியவில்லை. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு ஓரளவு தெரிகிறது இந்த இடங்கள் தாக்க போகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே மக்களை வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களில் இருந்து. அப்ப எனவேதான் ஈரான் தாக்குதல்ல பெருமளவான மக்கள் இறப்பு குறைவாக இருக்கின்றது. இப்ப 2 தாக்குதல்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானில் இதுவரையில் 500 பேருக்கு மேற்பட்டவர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 1500 பேருக்கு மேற்பட்டவர் காயமடைந்திருக்கிறார்கள். இஸ்ரேலில் இதுவரையில் 40 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 800 அல்லது 900 பேர் காயமடைந்தார்கள். இஸ்ரேல் சொல்லுவதை உறுதிப்படுத்த முடியாதானே, அவர்கள் சொல்லுவதை தானே கேட்க முடியும் இல்லையா? உண்மைதான், அவர்கள் உறுதிப்படுத்த முடியாது ஒன்று. அடுத்ததாக இப்ப அங்க வெளிநாட்டு ஊடகங்களுக்கும் கடுமையான தடை இருக்கின்றது. ஆனால் இந்த வைத்தியசாலையை மட்டும் படம் எடுக்க விட்டிருக்கிறார்கள். பெருமளவான படங்களை நீங்கள் அதற்கு காரணம் நான் இப்ப கேட்ட கேள்வி, அதாவது போர்க்குற்றம் என்று காட்டுவதற்காக அதை படையெடுப்பதற்கு அனுமதி விட்டிருக்கார்கள் தெரிகிறது. சரி, இப்ப நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் G7 மாநாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது, அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது, ஊடகங்களை சந்தித்த பொழுது அவரும் கூறினார், இந்த போரில் நான் ஈடுபடுவதற்கு சில வேளையில் நாங்கள் ஈடுபடுவோம், இல்லை சில வேளையில் ஈடுபட மாட்டோம் என்று அவர் கருத்து கூறினார். ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் முழு ஒப்புதல் அளித்திருந்ததாகத்தான் இஸ்ரேல் கூறுகின்றது. அப்படி என்று சொன்னால், இப்பொழுது இந்த தாக்குதல் நடந்ததும், நான் நினைக்கின்றேன் இதுவரையில் இஸ்ரேலில் இவ்வாறான தாக்குதல் நடைபெறவில்லை. அமெரிக்கா நேரடியாக இந்த போரில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அமெரிக்கா இந்த போரில் நேரடியாக ஈடுபட வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. 2 காரணங்கள். ஒன்று, இஸ்ரேலினால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. இஸ்ரேல் ஏதோ ஒரு காரணத்தில் ஆரம்பித்து விட்டது இந்த போரை.
ஆனால் இவ்வளவு பதில் தாக்குதல் திரும்ப வரும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கவில்லை. உதாரணமாக முதலாவது நாள் சண்டையில், அதாவது வியாழக்கிழமை இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஈரான் ஒரு நிலை குலைந்த நிலையாத்தான் இருந்தது. கட்டளை தளபதிகள் அளிக்கப்பட்டார்கள். பலர் அதை எதிர்பார்க்கவில்லை. ஈரான் இவ்வளவு தூரத்துக்கு திரும்பி எழும்பண்டு 8 மணித்தியாலத்துக்கு அது எழுந்து விட்டது. அதை கூடுதலாக பாகிஸ்தான் தான் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை திருப்பி மறுசீரமைத்துக் கொடுப்பதாக கூறப்படுகிறது. அதன் பிற்பாடு ஈரான் எழுந்து விட்டது. அது மட்டுமல்லாது நீங்க பார்க்கலாம், நேற்று வரையிலும் பெருமளவான மொசாட் உளவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஈரானுக்குள் இயங்கிய அவர்களின் தலைமையகத்தை கூட கைது செய்து பிடித்திருக்கிறார்கள். அதில் பெருமளவானவர்கள் லொரி சாரதிகளாக 3 வருடத்துக்கு முன்னரே அங்கு சென்றிருந்தவர்கள். அது மட்டுமில்லாது ஒருவர் நரம்பியல் துறையின் டாக்டர், அவரது கன்சல்டன்ட், அவரும் மகனும், அவர் தான் இந்த மொசாட்டின் தலைமை அதிகாரி இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்துவது. அவருடைய வீட்டின் கூரை ட்ரோனை ஏவுவதற்கான ஒரு செட்டப்பில் செய்யப்பட்டிருந்தது. அவற்றை கூரை கிட்டத்தட்ட 300 ட்ரோன்களும் அவற்றை வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவ்வாறு ஈரான் அதையும் பிடித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இப்ப வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தகவல்களின் அடிப்படையில் ஈரான் இருக்கிற இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இன்னொரு 12 நாளைக்கு தான் தாக்கு பிடிக்கும் என்று கூறப்படுகிறது. அப்ப பெயில் எடுக்க வேண்டிய நிலையில் அமெரிக்கா இருக்கின்றது. மற்றது ஈரான் தாக்குதல்களில் பெருமளவில் அணு ஆய்வு மையங்களும் கடுமையாக சேதமடைந்ததாக தெரியவில்லை. அப்ப அமெரிக்கா B2 குண்டுவீச்சு விமானங்கள் வேணும் 30,000 பவுண்ட் எடை உள்ள குண்டுகளை வீசுவதற்கு. இரண்டாவது காரணம், அமெரிக்கா அதிபர் இதுவரையில் மேற்கொண்ட இந்த ட்ரேட், அதாவது வரி, வர்த்தக வரி, மற்றது நிதி நிலைமை உயர்த்துவது போன்ற அத்தனை நடவடிக்கை தோல்வியில் முடிந்ததாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்ப அது அப்ப பொருளாதாரத்தால் அவரால் தன்னால் அவர் நினைத்தது போல அவர் அதில் வெற்றி அடைய முடியவில்லை. அப்ப எல்லாம் பிளச்சு கொண்டு வருகிற இந்த நேரத்தில் அவைகளுக்கு இப்போ ஒன்று கை கொடுக்கக்கூடியது போர் ஒன்றுதான். எனவேதான் இந்த போரை நோக்கி அவர்கள் போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இப்போது தென்படுது. அமெரிக்கா நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இதை ஈரான் மற்றும் சீனா போன்ற நாடுகள் ஏற்றுக்கொண்டு பார்த்துக் கொண்டிருப்பார்களா? மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிற ஏனைய இஸ்லாமிய நாடுகள் பார்த்துக் கொண்டிருப்பது போல் இவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்களா? ரஷ்யா நேற்று கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. அதாவது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செய்யுமாக இருந்தால், அது நேரடியாக பூட்டினே சொல்லியிருக்கிறார், இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செய்யுமாக இருந்தால் தாங்கள் அதை கடும் விளைவுகளை அமெரிக்கா சந்திக்கும் என்று. அதை அவர் என்ன வார்த்தையை கூறியிருக்கிறார் என்றால், உதவி செய்வது தொடர்பாக நீங்க நினைச்சு கூட பார்க்கப்படாது என்று கூறியிருக்கிறார். அதே போல இப்ப சீனாவுக்கு உடனடியாகவே ரஷ்ய அதிபர் தொலைபேசியில் எடுத்து நேற்று கதைத்திருக்கிறார் இந்த அமெரிக்காவின் முடிவு தொடர்பாக. சீனாவின் ஆயுத விமானங்கள் ஈரானில் போய் இறங்கி கொண்டிருக்கின்றது. அப்ப கடந்த உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒன்று கதைத்திருந்தோம், ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற போது ஜனவரி 20ஆம் நாள், ஜனவரி 17ஆம் நாள் ஈரான் அதிபர் மாஸ்கோவுக்கு அவசரமாக சென்றிருந்தார். அப்ப 2 நாடுகளும் புரிந்துணர்வு உடன்பாட்டை கையெழுத்திட்டிருந்தன. ஆனால் இப்ப ரஷ்யா சொல்கிறது, தாங்கள் அப்போது ஈரான் கேட்டலாம், எங்களுடன் பாதுகாப்பு உடன்பாட்டை இப்ப பெலாருஸ், வடகொரியா செய்கிறது போல செய்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு படைத்துறை உதவிகளை வழங்குவோம் என்று. ஈரான் அது தேவையில்லை, தாங்களே பார்த்துக் கொள்ள முடியும் என்று கூறிவிட்டது என்று கூறுகிறார். புட்டின் இன்னொன்றையும் கூறுகிறார், தாங்கள் கேட்டதான் ஈரான் ஏஆர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்கள் பலப்படுத்தி தருகிறோம், அதுக்கு ஒரு உடன்பாடு என்று சொல்லி, அதுக்கும் அவர்கள் தேவையில்லை, தங்களுக்கு அது அந்த அப்படி உதவி இப்போதைக்கு தேவையில்லை, தேவை என்றால் கேட்கிறோம் என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது அந்த பாதுகாப்பை கூட அவர்கள் ரஷ்யாவுடன் கேட்பதற்கு விரும்பவில்லை என்றால் அவர்களுக்கு வேறு நாடு, நான் நினைக்கிறேன் சீனாவோ அல்லது வடகொரியாவோ அல்லது பாகிஸ்தானோ ஏதோ ஒரு நாட்டுடன் அவர்கள் வலுவான பிணைப்பை கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது. இருந்த போதும் ரஷ்யா இந்த போரில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள போவது போலதான் புட்டின் அறிவித்தலை பார்க்கும் போது தெரிகிறது. அப்ப அமெரிக்கா இறங்குமாக இருந்தால் ரஷ்யா இதற்குள் சீனாவோ அல்லது பாகிஸ்தான் நாடுகள் இறங்கக்கூடியதாக இருக்கும். முஸ்லிம் நாடுகளை சொல்ல முடியாது. துருக்கி இதில் ஈரான் பக்கம் நின்றாலும் துருக்கியை சொல்ல முடியாது. சில சமயங்களில் அவர் நேட்டோவிலும் இருக்கிறார்கள், அரபு நாடுகளும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சில சமயங்களில் அவர்கள் இஸ்ரேலுடனும் சென்று விடுவார்கள். ஆனால் இப்ப அமெரிக்கா இந்த போரில் வெல்லுமா என்றாலும் ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருக்கின்றது.
என்றால் அமெரிக்காவின் B-2 வீசுகின்ற 30,000 பவுண்ட் எடை கொண்ட குண்டுகள் கூட ஒரு 60 அடி 100 அடி ஆழத்துக்கு தான், 100 மீட்டர் ஆழத்துக்கு தான் சென்று படிக்கக்கூடியவை. அதில் பெருமளவானவை உருக்கால் செய்யப்பட்டவை. அந்த வெயிட்டுக்காக கிட்டத்தட்ட 5000 பவுண்டு தான் அதுல வெடிமருந்து. அப்ப அது தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு தெரியவில்லை. அப்ப இந்த நிலையில் இப்ப உங்களுக்கு தெரியும், ஈரான் இப்படி மிசைல்ஸ் வீசுவது போல ஈரானும் மூர்க்கமாக தாக்கினால், அமெரிக்கா தாக்குதலுக்கு ஈடுபட்ட பிற்பாடு அணு ஆயுதம் பாவிக்கப்படலாம் என்றுதான் இப்போது எல்லோரும் அஞ்சுகிறார். உங்களுடைய கணிப்பு இதுவரையில் தவறாக இருக்கவில்லை. கிட்டத்தட்ட நீங்கள் கூறுவது யாவுமே நடந்த விதத்தில் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. மிகவும் சுருக்கம், ஈரானுடைய அணு உலை தொடர்பாகத்தான் இவர்களுடைய முழு நோக்கம், தங்களுடைய பார்வையும் இருக்கின்றது. அதை அழிக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் கூறுகிறார்கள். இஸ்ரேலுக்கு கூட அணு ஆயுதங்கள் இருக்கின்றது, அணு உலை இருக்கின்றது. அதை இஸ்ரேல் ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அப்படிங்கிற இந்த தாக்குதல் நடத்துவதனால் அதற்கு ஏதாவது சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற ஈரானுடைய தாக்குதல்னால்? உண்மைதான், இஸ்ரேலிடம் அணு ரியாக்டர்கள் நிறைய இருக்கின்றது. நீங்கள் கூறியது போலதான் இப்ப அணு ஆயுத நாடுகளாக கிட்டத்தட்ட 5-6 நாடுகளைத்தான் கூறுகிறார்கள். ஆனால் இஸ்ரேலிடம் இருப்பதை எல்லோரும் அன்ஒபிஷியலா ஒத்துக்கொள்கிறார்கள். இப்ப கிட்டத்தட்ட 90 அணுக்குண்டுகள் இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் இந்த ஐக்கிய நாடுகள் சபை, இந்த அட்டமிக் எனர்ஜி ஏஜென்சி இஸ்ரேலிடம் போய் சோதனை செய்வதில்லை. அவர்களை ஒரு அணு ஆயுத கட்டுப்பாட்டு உடன்பாட்டில் கையெழுத்து போட சொல்லி கேட்பதில்லை. அங்கு போய் யுரேனியம் என்று சென்ன இவ்வளவு இடத்தில் இருக்கிறது என்று பார்ப்பதில்லை. அதற்கு காரணம் அதுதான், இந்த சட்டங்கள் அனைத்தும் ஏனைய நாடுகளையும், வறுமையானவர்களையும், பலவீனமானவர்களையும், அவர்களின் வளங்களை கொள்ளையடிப்பதற்காக வகுக்கப்பட்ட சட்டங்களாகத்தான் நீங்கள் பார்க்கலாம். அப்ப அதுதான் அதுக்கான காரணமாக இருக்கின்றது. நீங்கள் கேட்டது போல இஸ்ரேலிடமும் பல ரியாக்டர்கள் இருக்கு. அதுதான் பயம். இஸ்ரேல் அதிமூர்க்கமாக ஈரானை தாக்க முடியாது இருப்பதற்கு முக்கிய காரணம் இஸ்ரேலிடம் இருக்கின்ற அணு உலைகள். இப்ப டெல் அவிவ் மைய பகுதியில் விழுகுது என்று சொன்னால் இஸ்ரேலின் அத்தனை வான் பாதுகாப்பை உடைத்துக் கொண்டு அணு உலையை அவர்களால் அடிப்பதற்கு பெரிய நேரம் எடுக்காது. அப்ப அதை அடித்தார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு அவலம் ஏற்படும். இஸ்ரேல் அணுக்குண்டை வீசலாம் ஈரான் மீது, ஆனால் ஈரான் அணு உலையை அடித்தாலே அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும். இஸ்ரேல் ஈரானுக்கு அணுக்குண்டு தேவையில்லை. சரி, என்னவோ அவர்கள் கூறுவதை பார்த்தால் ஈரானுடைய அணுசக்தி தளங்களை இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் குறிவைத்து தாக்கியதால் தான் ஈரான் மருத்துவமனை மீது நேரடியாக தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறது என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டி இருக்கிறதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. சரி, நாங்கள் இத்தோடு இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு முடிந்தால் நாங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் மேலதிக தகவல்கள் வரும்பொழுது நாங்கள் இணைந்து கொள்ளலாம். இவர் நேரமும் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் 8வது நாள் ஆரம்பித்த இந்த தாக்குதலில் ஈரான் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கின்ற செய்திகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற அந்த விடயங்களை உயிரோடை தமிழ் உறவோடு பாய்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.